அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவிடம் வாங்கிய அந்த மிகப்பெரிய அடிக்கு பிறகு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், குறிப்பாக இஸ்லாமாபாத் அரசாங்கம் இப்போ இந்தியா ஒருவேளை அடுத்த முறை தாக்கினால் என்ன மாதிரியான விஷயங்களை அதுக்கு முன்பாகவே நாங்கள் செய்யணும் அப்படின்ட்டு திட்டமிட்டு பல்வேறு நகர்வுகளை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்மளுடைய ராணுவத்தை இன்னும் நவீனப்படுத்தும் விதமா, பிரம்மோஸ் உள்ளிட்ட விஷயங்களை அதை மேனுஃபேக்சர் பண்றது அதிகரிக்கும் விதமா, நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு நாமளும் நிறைய விஷயத்துல நகர்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நாம செய்யறது எல்லாமே ஆத்ம நிர்பார், குறிப்பாக மேட் இன் இந்தியாவுடைய இந்த வெப்பனரி சிஸ்டமை எப்படி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம், இன்னும் நம்மளுடைய சொந்த நாட்டிலேயே இந்த ஆயுத தயாரிப்பை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் இந்திய அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கு. அதுல S-400 மாதிரி ரஷ்யா கிட்ட தான் வாங்குற விஷயங்களும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் இப்போ அவங்களுக்கு நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது 2 நாடுகள். ஒன்று சீனாவுடைய அந்த பீஜிங் அரசாங்கம், இன்னொன்று துருக்கியுடைய இஸ்தான்புல் அரசாங்கம். இந்த 2 தான் அவங்க சரணாகதி அடைஞ்சு எங்களை எப்படியாவது இந்த டிஃபென்ஸில் எங்களை எப்படியாவது இந்தியாவிடம் காப்பாற்றுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதில் ரொம்ப அலாமிங்கான ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, துருக்கியுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானுக்கு எந்தெந்த இடத்துல இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாமே தெளிவா பார்த்தோம் இல்லையா. அதுவும் குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் நடப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நேரடியாக ஒரு துருக்கி விமானம் பாகிஸ்தான்ல தரையிறங்கி அதுல ட்ரோன்ஸ் சப்ளை இவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய இந்திய தாக்குதல்ல துருக்கியை சேர்ந்த 2 கொல்லப்பட்டார்கள். அவங்க இந்த பாகிஸ்தானுக்காக இந்த ட்ரோன் உள்ளிட்ட விஷயங்களை ஆப்ரேட் பண்றதுக்காக அந்த ஃபீல்ட்ல இருந்த 2 இந்தியாவுடைய தாக்குதல்ல கொல்லப்பட்டார்கள். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்ப இருந்தது. இப்ப பாருங்க, பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி, பாகிஸ்தானுடைய தலைவர் அவர் தான் அசிம் முனிர், ஃபீல்டு மார்ஷல். அவர் துருக்கி போயிருக்கிறார். துருக்கியில இஸ்தான்புல்க்கு போய் அங்க துருக்கியோடைய ஆர்மி கமாண்டரை நேரடியாக பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி துருக்கி எந்தெந்த விதத்துல எல்லாம் பாகிஸ்தானை இன்னும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறார். அதுல இன்னொரு விஷயம் பாருங்க, சைனாவிடம் இருந்து அவங்க வாங்கிய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆன பிறகு, குறிப்பாக HQ-9 சொல்லப்படக்கூடிய சைனால இருந்து வாங்கிய அந்த அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் லாகூருக்கு அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா நம்மளுடைய இந்தியாவுடைய தாக்குதல்ல அடிச்சு அந்த நொறுக்கின பிறகு, அந்த HQ-9ங்கிறதே நொறுங்கி போன பிறகு லாகூரே நிராயுதபாணியா நின்றுச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் துருக்கி கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. குறிப்பா துருக்கி கிட்ட இருந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் சிப்பர் 1, அதுக்கப்புறம் 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் சிப்பர் 2 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை நோக்கி பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ சைனீஸுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு ஆதாரமே இதுதான். சைனா என்னதான் நாங்க அவங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் தரல, அதுக்கப்புறம் நாங்க தந்தோம், ஆனா அதை அவங்களுக்கு சரியா ஆப்ரேட் பண்ண தெரியலன்னு சொல்லி என்ன உருட்டுனாலும் இனிமே சைனாவுடைய ஆயுதங்களை நம்புறதுக்கு பாகிஸ்தானே தயாரா இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அம்பலமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பா துருக்கி கிட்ட போய் இவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தான் இப்ப கேட்கறாங்க அப்படின்னா, அப்ப ஏற்கனவே அவங்க சொந்த தயாரிப்புன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய பீஜிங்ல இருந்து இறக்குமதி செஞ்ச அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கறதுடைய மிக முக்கியமான ஒரு ஆதாரம் தான் இது. ஓகே, இப்போ துருக்கி வேற என்ன விதத்தெல்லாம் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆர்மி டெக்னாலஜிஸ், குறிப்பாக அவங்களுடைய ட்ரோன்ல சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்த துருக்கி ட்ரோனை அவங்க துருக்கி வெல் நோன் ஃபார் ட்ரோன் டெக்னாலஜியில நாங்க ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை ஏற்றிட்டோம்னு துருக்கி ஒரு பக்கம் சொன்னாலும் கூட, துருக்கி தயாரித்த ட்ரோன்களை தான் பாகிஸ்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தினாங்க.
அதுலயும் குறிப்பா வந்து கிட்டத்தட்ட வந்து 400 ட்ரோன்கள் வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம மேல வந்து தாக்குதல் நடத்த வந்து அனுப்புனாங்க. ஒரு ட்ரோன் கூட அதோடைய அந்த தாக்குதல் அந்த இலக்கை வந்து எட்டவே இல்லை. அதுக்குள்ள நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கக்கூடிய ஆகாஷ் தீர் வந்து அடிச்சு நவுத்திருச்சு அதை. ஸோ துருக்கி ட்ரோன் எல்லாமே வந்து அது கிட்டத்தட்ட ஒரு டாய் ட்ரோன் மாதிரி தான் வந்து அது வந்து நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்து தவிர வேற எதுவும் பெருசா அப்படியே வந்து செய்யற மாதிரி ஒன்றும் பார்க்கல. ஸோ ஆனால் இப்போ அவங்க என்ன பண்றாங்க, துருக்கி கிட்ட வந்து நீங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஆனா இந்த துருக்கி வந்து ஏன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய காரணங்கள் இருக்கு. அது சம்பந்தமா ஒரு விரிவான ஒரு வீடியோவே நம்ம வந்து பதிவு பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் வீழ்வதை தாங்கி பிடிப்பது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறது வந்து சைனாவுடைய அரசாங்கமும், இன்னொரு பக்கம் இஸ்தான்புல் அரசாங்கமும் தான் வந்து தாங்கி பாகிஸ்தானை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. துருக்கி காமிக்கக்கூடிய இந்த அளவுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது, துருக்கி வந்து இப்போ வந்து பாஞ்சு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்த சப்போர்ட் பண்ற இந்த விஷயம் இருக்குல்ல, இதை வந்து இந்தியா எப்படி டேக்கிள் பண்ண போகுது? குறிப்பா வந்து துருக்கிக்கு வந்து நாம வந்து ஏற்படுத்தி இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்மளுடைய சுற்றுலா பயணிகள் அங்க வந்து போகாம இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இம்போர்ட்ஸ் அங்கிருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய விஷயங்களை வந்து தடுத்தது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஏர்போர்ட் செக்யூரிட்டி கிளியரன்ஸ்ல அவங்களுடைய நிறுவனம் இருந்தது, அதை கண்டுபிடிச்சு அதை பிளாக் லிஸ்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்தியா தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை துருக்கிக்கு எதிராக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா துருக்கி இதை பெருசா வந்து மைண்ட் பண்ணல. ஸோ இப்போ துருக்கிக்கு வலிக்கும் விதமா எங்க அடிச்சா வலிக்குமோ அந்த இடத்துல அதை நோக்கி வந்து இந்தியா நகரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்கு. அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இப்போ வந்து எழும்பியிருக்கு. அதுல மிக குறிப்பாக இந்த துருக்கி உள்ளிட்ட இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை இந்தியா வந்து கட்டுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா புவியரசியலை வந்து உற்று நோக்கக்கூடியவர்கள் அதுல வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா சைனாவுடைய இந்த வல்லாதிக்கம், குறிப்பா பேரரசர் ஷி ஜின்பிங் வந்து அவருக்கு எதிராக ஒரு விஷயத்தை வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிறதால தான் குவாட் அப்படின்ற ஒரு அமைப்பே வந்து உருவானது. அந்த குவாட் அமைப்புல நமக்கே தெரியும், அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 4 நாடுகள் தான் இந்த குவாட்ல வந்து இருக்கக்கூடிய நாடுகள். இந்த குவாடு கூட்டம் நடந்தாலே சைனாக்கு வந்து வைத்த கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இதுல அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே, குறிப்பா வந்து என்னென்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே, அதுவும் குறிப்பா சவுத் சைனா சீல நம்மள என்னென்ன விஷயங்கள்ல வந்து முடக்க போறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வைத்த கலக்க ஆரம்பிச்சிடும் பீஜிங் அரசாங்கத்திற்கு. ஸோ இப்ப கிட்டத்தட்ட இப்ப இந்தியாவுடைய அடுத்த நகர்வு அப்படிங்கிறது துருக்கிக்கும் இதே மாதிரியான ஒரு செக்கை வந்து இந்தியா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எழுந்திருக்கு. அதுக்கான வழிகளும் இப்போ மிக தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, குவாடு மாதிரியே ஒரு கூட்டமைப்பை ஒரு காமன் காஸ்கா, குவாடுங்கிற அந்த கூட்டமைப்பு உருவானதுக்கான காரணம் என்ன, காமன் காஸ் என்ன, சைனாவை எதிர்க்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு காமன் காஸ்க்காக தான் அந்த குவாட் அப்படிங்கிற கூட்டமைப்பு வந்து கட்டப்பட்டது. இப்போ இந்த துருக்கி, பாகிஸ்தான் உள்ளிட்ட ஈரான் உள்ளிட்ட இந்த நாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து ஒன்றிணைணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. மிக குறிப்பாக சொல்லணும்னா இஸ்ரேல், கிரீஸ், இந்தியா இந்த 3 நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கணும். இந்த 3 நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தேவைப்படுது அப்படிங்கிற குரல்கள் வந்து இப்போ வந்து வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய துருக்கிக்கு வந்து இப்போ இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகள் போகும்போதே அவங்க என்ன சொன்னாங்க, துருக்கி போக வேண்டாம், ஏன்னா நம்மளுடைய எதிரி நாடாக வந்து அவங்க மாறிட்டாங்க, ஸோ எல்லாருமே கிரீஸ் போங்க அப்படின்னு சொன்னாங்க. கிரீஸ் தான் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடைய நுழைவாயிலே வந்து கிரீஸ் தான். ஸோ கிரீஸுக்கு வந்து மிக தொடர்ச்சியாக வந்து துருக்கி வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு. அது குறிப்பா வந்து அங்க லோக்கல் அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது மிக கடுமையா வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளால பாகிஸ்தான். இப்ப இந்த 3 நாடுகளுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காமனான ஒரு பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னா இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம். அதாவது இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனையுடைய இந்த பயங்கரவாதிகள் தொடர்ச்சியாக வந்து இந்த நாடுகளை மிரட்டும் வேலையில வந்து ஈடுபட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தான் காமனான ஒரு பாயிண்டா இருக்கு. அது ஈரானா இருக்கட்டும், இப்போ சமீபத்துல அமெரிக்கால ஒரு தாக்குதல்ல இஸ்ரேலை சேர்ந்த 2 அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டாங்க. அதை கொலை செய்த நபர் வந்து ஜெய் பாலஸ்தீன் வந்து கத்திக்கிட்டு வெளியே வரான். அப்படின்னா அவன் எந்த கண்ணோட்டத்துல அவங்களை வந்து கொலை செஞ்சிருக்கிறான்?
இப்போ நம்மளுடைய பெஹல்காம் தாக்குதலே வந்து ஒருவரையும் வந்து நீங்க வந்து என்ன மதம்னு வந்து கேட்டு கொலை செய்யக்கூடிய அந்த தீவிரவாதிகளுடைய அந்த அடிப்படை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஸோ இது காமனான காசு அப்படிங்கிறது இஸ்லாமிக் அந்த ரேடிக்கலிசத்தை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நகர்கிறது. இந்த இஸ்லாமிக் ரேடிக்கலுக்கு பாதிக்கப்பட்ட நாடுகளா ஃபர்ஸ்ட் இஸ்ரேல், இந்தியா, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகள் இருக்கு. ஸோ அந்த காமன் காஸ்ட்ல இந்த 3 நாடுகள் ஏன் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் கிரீஸுக்கும் நமக்கு ஏற்கனவே நமக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது பல நிலைகள் இருக்கு. நம்மளுடைய ராணுவம் தொடங்கி, ராணுவத்துடைய தொழில்நுட்பம் தொடங்கி, நம்மளுடைய விவசாயம் தொடங்கி பல்வேறு நிலைகள்ல இஸ்ரேல் நமக்கு வந்து தோள் கொடுக்கும் நண்பனாக ஒரு பக்கம் வந்து இருக்கிறாங்க. அவங்க மேல வச்சுட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவங்க காசால அதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னா யாரு செய்யாம இருக்கிறா? அமெரிக்கா செய்யாத ஒரு விஷயமா? அமெரிக்கா வந்து வியட்நாம்ல கெமிக்கல் வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ணலையா? அதுக்கு முன்பாக வந்து ஜப்பான் இந்த உலகத்திலேயே வந்து அணுவாயுதத்தை பயன்படுத்த முடியும்னு வந்து காமிச்ச நாடே அமெரிக்கா தானே. அதே மாதிரி இப்போ சைனால இருக்கக்கூடிய அந்த ஊகரின முஸ்லிம்ஸ்க்கு வந்து சீன அரசாங்கம், குறிப்பா இந்த பீஜிங் அரசாங்கம் என்ன மனித உரிமை பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஆனா உடனே வந்து இஸ்ரேலை நீங்க ஆதரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் மனித உரிமை இல்லையான்னு. எங்களுக்கு தேவையான மனித உரிமை அப்படிங்கிறது எங்களுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த அடிப்படைவாத பயங்கரவாதத்தை எதிர்த்து ஆகணும் அப்படின்னா இஸ்ரேல், கிரீஸ், இந்தியா இந்த 3 நாடுகளுடைய கூட்டமைப்பு அவசியமாக தேவைப்படுகிறது. அதுவும் மிக குறிப்பாக கிரீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துருக்கி தொடர்ச்சியாக அவங்களுடைய அந்த எக்ஸ்பான்ஷன் மென்டாலிட்டி அப்படிங்கிறது இதனால வந்து பாதிக்கப்பட்ட நாடா வந்து கிரீஸ் அப்படிங்கிறது இருக்கு. கிரீஸுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய தொடர்புகளும் இருக்கு. அது வந்து அதுவும் வந்து ஒரு பழமையான ஒரு கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நாடு. அதே மாதிரி வந்து பழைய கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நாடு. அது மட்டும் இல்லாம அதுவும் ஒரு மிக முக்கியமான பழமை வாய்ந்த ஜனநாயக நாடு. இந்தியா வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அப்படிங்கிற மாதிரி கல்ச்சுரல் கனெக்டும் வந்து நிறைய இடத்துல வந்து கிரீஸுக்கு வந்து நம்ம கூட இருக்கு. ஆனா இன்னொரு கேள்வி வரும், கிரீஸ் தான் நேட்டோவில் இருக்காங்களே, அப்ப எப்படி இவங்க ஒரே கூட்டமைப்பா வருவாங்கன்னு ஒரு கேள்வி எல்லாம். நேட்டோவை ட்ரம்பே வந்து மதிக்கல. ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மிக குறிப்பாக நேட்டோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து கலைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் தொடர்ச்சியாக அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அவர் சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா, நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் இனிமே அமெரிக்காவில் நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அந்த ஆப்ஷனா கிரீஸுக்கு வந்து இந்தியா இருக்கக்கூடாது? ஸோ அப்படி ஒரு கேள்வியும் வந்து இருக்கு. ரெண்டாவது, இந்த 3 நாடுகளுக்குமே இஸ்ரேலா இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு யாரால வந்து பாதிப்பு இருக்கு? இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஹமாஸ் அப்படிங்கிற அந்த பயங்கரவாத அமைப்பு. அதே மாதிரி வந்து ஹிஸ்புல்லா. நம்ம இப்போ பாகிஸ்தான்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா லஷ்கர் இ தொய்பா, ஹிஜ்முல் முஜாஹிதீன், இவங்கெல்லாம் என்ன ஒரு நாட்டோடைய ஆர்மியா? இதெல்லாம் அந்த நாட்டில் வந்து அந்த நாட்டுடைய அரசாங்கத்தாலேயே வந்து பொத்தி பாதுகாக்கப்படுகிற ஒரு தீவிரவாத அமைப்புகள். இந்த தீவிரவாத அமைப்புகளை எதிர்த்து இவங்களை வந்து மிச்சம் வைக்காம முடிக்கிறதுக்கு இந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறதும் இந்த நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதும் அவசியமா இருக்கா இல்லையா? 2023 நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் கிரீஸுக்கு போனாரு. கிரீஸோட ஏதென்ஸ் நகரத்துல அங்க வந்து மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில வந்து 2 விஷயம் வந்து விவாதிக்கப்படுது. ஒன்னு வந்து ட்ரேடு, ரெண்டாவது வந்து டிஃபென்ஸ்ல இரு நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி அதை எப்படி இன்னும் வரும் நாட்களை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசினாங்க. 2024 பிப்ரவரி மாதம் டெல்லிக்கு வந்த கிரீஸோடைய பிரதமர் நேரடியாக நம்மளுடைய பிரதமரை வந்து சந்திச்சு அதுலயும் வந்து டிஃபென்ஸ் டீல் அப்படிங்கிறதும் குறிப்பாக வந்து ட்ரேட் சம்பந்தமாகவும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தான் வந்து விவாதிக்கப்படுது. இஸ்ரேல், கிரீஸ், மீண்டும் சொல்றேன், இஸ்ரேல், கிரீஸ், இந்தியா இந்த 3 நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது வந்து மிக நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதுவும் இந்த 3 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரே பிரச்சனை தான். இந்த 3 நாடுகளுக்கும் வந்து ஏதோ ஒரு நாடால பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயத்தால பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. இந்த 3 நாடுகளுக்குமே பேசிக்கா ஒரு மைண்ட் செட்டால பிரச்சனை, அந்த மைண்ட் செட் உடைய பயங்கரவாதிகளால பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும் அப்படின்னா இந்த நாடுகளுடைய அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது மிகவும் அவசியமாகிறது. இந்த அவசியத்தை இந்திய அரசும் புரிந்து கொள்ளும். கிரீஸும் இஸ்ரேலும் ஏற்கனவே வந்து அந்த ஒரு புரிந்துணர்வோடு தான் அதுல இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இனிமே வரும் நாட்கள்ல இந்த 3 நாடுகளுடைய அந்த நட்புறவு அப்படிங்கிறது அட்லீஸ்ட் இந்த குவாட் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பா வந்து அவங்க போல அப்படின்னாலும் கூட அவங்களுடைய நட்புறவு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அது
குறிப்பாக வந்து நமக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமான அந்த உறவுல இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு உறவை வந்து மேம்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாம இந்த ரேடிக்கல்ஸையும் வந்து சமாளிக்கிறதுக்கு, இந்த ரேடிக்கல்ஸை வந்து வேறறுக்க இது ஒரு மிக முக்கியமான கூட்டமைப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.